வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேனல் XML vlog. இன்றைய vlogல கேந்திரிய வித்யாலயா பால்வாட்டிகா அட்மிஷனை பற்றியது. அதாவது கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன் ஆன்லைனில் நடத்தப்படுமா, ஆஃப்லைனில் நடத்தப்படுமா, எந்தெந்த ஸ்கூலில் பால்வாட்டிகா இருக்கு இல்லை, இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கமான பதிவு தான் இது. நண்பர்களே வணக்கம். பெரும்பாலான பேரண்ட்ஸுக்கு என்ன டவுட்னா, எங்கள் பகுதியில் உள்ள கேவி ஸ்கூலில் பால்வாட்டிகா இருக்கா இல்லையா, இதுதான் மேக்சிமமான பேரண்ட்ஸுக்கு டவுட். இதை அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிறணும் என்றால் நீங்கள் தங்கள் பகுதியில் உள்ள கேவி ஸ்கூலுக்கு போய் அங்கே விசாரிங்க. ஆல் இண்டியா பேசிஸில் 1246 கேவி இருக்குது. 2022-23 ஆண்டின் படி 450 கேபியில் பால்வாட்டிகா 3 நடத்தப்பட்டது. அதோடன் 50 கேபியில் பால்வாட்டிகா 1, 2, 3 நடத்தப்பட்டது. இதனுடைய விளக்கமான ஒரு PDF ஃபைல் நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. மேலும் போன ஆண்டு அதனுடைய டீட்டெயில் கிடைக்கவில்லை இதுவரைக்கும் எனக்கு. அப்படி கிடைச்சா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை அனுப்புகிறேன், பார்த்துக்கோங்க, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸா ஆஃப்லைன் ப்ராசஸா அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துவாங்க. அதாவது அட்மிஷன் கேவியை பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் பால்வாட்டிகா 1லேருந்து 3 வரைக்கும் ஆன்லைனில் நடக்குமா ஆஃப்லைனில் நடக்குமா என்பதை சர்க்குலர் ஆர்டர் வந்தவுடன் அந்த நோட்டிஃபிகேஷன் மூலம் தான் தெரியப்படுத்துவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே தான் தெரியும் இது ஆஃப்லைன்லேயா ஆன்லைன்லேயா. கேந்திரிய சங்கடனிலேருந்து எந்த விதமான நோட்டிஃபிகேஷன், அதாவது பால்வாட்டிகாவுக்கும் கிளாஸ் 1க்கும் எந்த விதமான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் இது வரைக்கும் வரவில்லை. வெயிட் பண்ணுங்கள், பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் வர சான்ஸ் உண்டு. நோட்டிஃபிகேஷன் ஒன்லி. அட்மிஷன் பால்வாட்டிகாவுக்கு மார்ச் மாதம் நடக்கலாம், கிளாஸ் 1க்கு ஏப்ரல் மாதம் நடக்கலாம். அதனுடைய டீட்டெயில் வந்தவுடனே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், உங்களுக்கு பார்த்துக்கோங்க. மற்றபடி கேந்திரிய வித்யாலயாவில் ஆன்லைனில் மட்டும் உங்களுக்கு அப்ளிகேஷன், அதாவது கேந்திரிய வித்யாலயா பால்வாட்டிகாவில் 3ல் அட்மிஷன் ஆன்லைனில் நடந்துச்சு என்றால் உங்கள் குழந்தைகளை கிளாஸ் 1க்கு எந்த விதமான ஆன்லைன் அட்மிஷனும் நீங்கள் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் அவங்க ஆல்ரெடி அந்த ஸ்கூலில் அட்மிஷன் எடுத்து விட்டார்கள். அவர்களுக்கான சீட்டு பக்கா கிளாஸ் 1ல் அட்மிஷன் ப்ரொமோட் பண்ணி 1ஆம் கிளாஸுக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் எந்த விதமான அட்மிஷனும் பண்ண தேவையில்லை. அதாவது ஒரே ஒரு செக்ஷன் 40 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இப்போ கேந்திரிய வித்யா பால்வாட்டிகாவில் பயின்று வருகிறார்கள். 3 ஆன்லைனில் எடுத்தாங்க என்றால் அவங்க அந்த 40 ஸ்டூடெண்ட்டும் அப்படியே பாஸ் அவுட் ஆகி கிளாஸ் 1க்கு ப்ரொமோட் ஆகிடுவாங்க. மற்றபடி மிச்சம் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நடத்தப்படும் ஆன்லைன் அடுத்த அட்மிஷன். சரிங்களா? இன்னொன்று இந்த அட்மிஷன் ஃபுல்லாக அவங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்து தான். அதாவது 5 to 6 வயசுக்குள்ளே இருந்தால் 5 to 6 வயசுக்குள்ள 5 வயசு இருக்கணும், 6 வயதுக்குள் உள்ளே இருக்கணும். 5 to 6 வயதிற்குள் இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு அட்மிஷன் பால்வாட்டிகா 3ல் கொடுக்கப்படும். சரிங்களா? இதே மாதிரி குறைச்சிட்டே வரும். 3 to 4, 4 to 5, 5 to 6. அதாவது பால்வாட்டிகா 1க்கு 3 to 4, அதாவது 4 விட அதிகமாக இருக்கக்கூடாது. பால்வாட்டிகா 2க்கு 4 to 5, 5 விட அதிகமாக இருக்கக்கூடாது. பால்வாட்டிகா 3க்கு 5 to 6, 6 விட அதிகமாக இருக்கக்கூடாது. இதுதான் அவங்களுடைய இது 31-3 கரண்ட் இயர் அதுக்குள்ளே அந்த வயது வரம்பை தொட்டு இருக்க வேண்டும். சரிங்களா? அதை தாண்டி இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே சில பேரண்ட்ஸுக்கு டவுட் கேட்குறீங்க, டேட் கொடுத்து கேட்குறீங்க. அதில் பார்த்துக்கோங்க, குழந்தைகளுக்கான அட்மிஷன் 31/3/2025 அன்று தங்கள் குழந்தைகளுக்கான வயது என்ன, அதாவது 5 வயசு இல்லை 6 வயது, எத்தனை மாதம், அதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கொடுப்பாங்க. அதிகமான ஏஜோ இல்லை கம்மியான ஏஜ் உள்ள குழந்தைகளுக்கு அட்மிஷன் கிடைக்காது. இது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இது வரம்பு மிகவும் முக்கியமான ஒன்று. இன்னொன்று அட்மிஷனுக்கு அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது தந்தையின் அட்ரஸ் ப்ரூஃப் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஆதார் கார்டு, குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது மெயின்லி யார் அட்மிஷன் விரும்புகிறீங்களோ. இன்னொன்று டீட்டெயில், அதாவது கேவியை பற்றி எந்த விதமான உங்களுக்கு குழந்தைகளை பால்வாட்டிகளை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில ஸ்கூலை பற்றி நான் சொல்லிடுறேன். கேந்திரிய வித்யாலயாவை பால்வாட்டிகா இருக்கா இல்லையான்னு என்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, கேவி கேந்திரிய வித்யாலயா காரைக்குடியில் பால்வாட்டிகா இருக்கா? அங்கே இல்லை. இந்த வருடம், போன வருடம் இல்லை, இந்த வருடம் இருக்கா என்பதை நோட்டிஃபிகேஷன் மூலம் தெரியப்படும்.
அதேபோல் மதுரையில் 2 கேவி இருக்குது, நரிமேட்டில் ஒன்று இருக்குது, தென் திருப்பரங்குன்றத்தில் 2லேயும் பால்வாட்டிக்கா 3 இருக்குது. ஸ்கூலில் போய்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க, ஆன்லைன் நடக்குமா ஆஃப்லைன் நடக்குமா என்று நீங்கள் போய் கிளியர் பண்ணிக்கோங்க. ஒருவர் கேட்டிருந்தார், அதாவது பேங்கிங் செக்டர் எதில் வரும் அப்படின்னு. கேட்டகரி 1 கேட்டகரி 2 அந்த கேட்டகரி 1லேயும் வரும், கேட்டகரி 2லேயும் வரும். ஏன்னா உள்ளக்கத்தை ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது பேங்க் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு பேங்க் ஸ்டாஃப் எந்த ஸ்டாட்டு, நேஷனலைஸ் பேங்க்கு, அதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாக அந்த ஆப்ஷன் உள்ளே இருக்கும். பேங்க் ஸ்டாஃபுக்கு தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேட்டகரி 1லேயும் வரலாம், கேட்டகரி 2லேயும் வரலாம். அதாவது டீட்டெயில் தேவைன்னா நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் அனுப்பியிருக்கேன், அந்த நம்பரில் கால் பண்ணி கேளுங்க. ஃபர்தர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில். வேறு மற்றபடி உங்களுடைய ரிப்ளை, உங்களுடைய கொஸ்டினுக்கெலாம் நான் வந்து பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ரிப்ளை மூலம் கமெண்டில். ஸோ தொடர்ந்து ஆதரவளிங்க. நன்றி. கண்டினியூவாக பயணிங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். எனக்கு புதிய ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்கிறேன். 2023-24க்கான அட்மிஷன் பால்வாட்டிகா 1, 2, 3 அதனுடைய டீட்டெயில் பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது, அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். மேலும் 2024-25 அதனுடைய அப்டேட் என்கிட்ட எதுவும் இல்லை இதுவரை. கிடைத்தால் அதை அப்டேட் பண்ணுறேன். மேலும் எந்தெந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் என் டிஸ்கிரிப்ஷனில் நான் காட்டுறேன். அதை போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மேக்ஸிமமான பேரண்ட்ஸ் நீங்கள் போய் டைரெக்டாக வெப்சைட்டை செக் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதிலையா admission.nic.in இதுதான் கேந்திரிய வித்யாலயா அட்மிஷனை பற்றியது வெப்சைட்டு. இந்த சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதில் வந்து கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன் எப்போ கொடுக்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எந்த விதம் பப்ளிஷிங் பண்ணலை. அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. மேலும் ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பிடுறேன், அதை பார்த்துக்கோங்க. தொடர்ந்து பயணிங்கள், தொடர்ந்து ஆதரவளிங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது வந்து தமிழ்நாடு ரீஜனல் ஸ்கூல்ஸ் எத்தனை ஸ்கூல் இருக்குது அது பற்றியது. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், இல்லைனா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பாருங்கள் ஃபோனை. இன்னும் வந்து இது நரிமேடு ஸ்கூலுடைய நோட்டிஃபிகேஷன்ஸு. இதெல்லாம் எல்லாம் ஓல்டு, இதெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்க ஃபுல்லாக ஓல்டு. ஸோ அது மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட் என்ன இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, டீச்சர்ஸு, அதனுடைய டீட்டெயில்ஸு, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. இது வந்து இப்போது பால்வாட்டிகா அட்மிஷன் எந்தெந்த ஸ்கூலில் இருந்தது, பால்வாட்டிகா 3 அதனுடைய ஷார்ட் இது. மேற்கொண்டு இதனுடைய தெளிவான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடுறேன், பார்த்துக்கோங்க நீங்கள் ஓப்பன் பண்ணி. ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன்.